மினி மினி மினி. ஏன்டி இப்ப நான் முறுக்கு திங்கறதுல உனக்கு எங்க வலிக்கு? இவ்ளோ முறுக்கு இருக்குல, நீனே எடுத்து ஒண்ணு தின்னா. நான் திங்கறதுல தான் உனக்கு பிரச்சனையா? கூமட்ட நீ திங்கறதுல எனக்கு பிரச்சனை இருக்கு போதே. போறவனே இங்க பெரிய குண்டா சட்டி மாதிரி நீயும் சின்ன குண்டா சட்டி மாதிரி நானும் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா உன் மோவே ஒன்னியே தாயின்னு மதிச்சானா இன்னி தங்கச்சின்னு மதிச்சானா? அவன் பாட்டுக்கு பொண்டாட்டி பேர் கூவிட்டு உள்ள போய்டா. இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியோ? ஒரே உட்கார்ந்து தின்னுட்டே இரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அப்படித்தான். உட்ரு. ஓகே கொஞ்சம் கூட அறிவே இல்ல. முதல்ல அண்ணே வீட்டுக்குள்ள வந்தோனே அம்மான்னு கூடுவா. இப்போ மினிங்க. இப்படி இருந்தா அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல அம்மா கறின்னு ஒருத்தி இருக்கிறதே மறந்துடுவான். அதுக்கு இப்போ என்னடி பண்ண சொல்றா? ஓடலாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு டெய்லி நான் வந்து உனக்கு பாடம் நடத்தினாலும் நீ கூறிட்ட குப்பனாவே இரு. மாமியார் எக்ஸாம்ல உனக்கு மதிப்பெண் முட்டை. ஏடி சும்மா பேர் வந்த. ஆமா போவதான போறேன். உன் அண்ணங்கார எங்க போனாலும் நீ பாத்துட்டு வா. கேடி என்னடி? நான் போயிட்டு வருவேன். அதுக்குள்ள எல்லா முறுக்கையும் தின்னு தோத்துறாதே. சரியான தின்னி பிண்டி. மினி இங்கதான் இருக்கியா? மெதுவா பேசுங்க. இப்பதான் தூங்க வச்சிருக்கேன் இவளை. ஓ சரி சரி. ஆமா ஏன் மினி மினின்னு ஏழை விட்டுட்டே வாரிய வீடு ஃபுல்லா? அது ஒரு சந்தோஷமான விஷயம்ல. நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா, அதான் உன் பேரை கூப்பிட்டு சந்தோஷத்தை சொல்லலாம்னு வந்தேன். சந்தோஷமான விஷயமா? என்ன? ரொம்ப நாளா கொடைக்கானல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தால. ஆமாங்க, நானும் எவ்வளவு நாள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க லீவு கிடைக்கலன்னு நானும் ஓட்டிட்டே இருக்கீல. அதான் லீவு கிடைச்சாச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா இன்னைக்கு சனிக்கிழமைல, இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் லீவ் எடுத்திருக்கேன். அப்படியே போயிட்டு வந்துருவோம். என்னங்க சொல்றீங்க? இது நீங்களா? என்னால நம்பவே முடியலையே. ஆமா நான் தான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தால, அதான் போயிட்டு வருவோம்னு நினைச்சேன். வா போவோம். என்னங்க உடனே போவீங்க? எல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா? நிறைய எடுத்து வைக்கணும். சும்மா தான் சொன்னேன், எல்லாம் பொறுமையா எடுத்து வை. என்ன எங்க அட்டா சொல்லிட்டீங்களா ரெடியாவே? இல்ல உன்னைதான் பார்த்து ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு வந்தேன். என்னதான் சொல்லணும்? சரி போய் சொல்லுங்க. அவையெல்லாம் தேவையான பொருள் எடுத்து வைப்பாங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன சொல்லு? நம்ம நாத்தம் இங்கேயே தானே எப்பவும் கிடக்கா. அப்படியே கூட போயிட்டு வந்துருமா? எனக்கு என்ன பிரச்சனை? அவ வீட்டால விட்டா அவளையும் சேர்த்து கூட்டு போயிருவோம். சரிங்க போய் அத்தனை சொல்லிட்டு வாங்க. நீங்க வா, ரெண்டு பேரும் போய் சொல்லுவோம். யாண்டி இப்படி உளுந்து எழுப்பி வர? என்னாச்சு? நீ இப்படி உட்கார்ந்து முறுக்கு தின்னுட்டே இரு. உன் மருமகாரி உன் தலையில எல்லா வேலையும் கேட்டுட்டு உலக சுற்றாவே போயிட்டு வந்துருவா. என்னடி சொல்ற? ஒண்ணும் விளங்கல. ஆமா விளங்கனா நீ இப்படி இருக்க. சொல்லுங்க கேளு. சீக்கிரமா காலையும் கையிலும் கெட்டி போடுங்க. கெட்டி போடணுமா? எதை வச்சு கெட்டி போடணும்? எதுக்கு கெட்டி போடணும்? நான் எங்க ஓட போறேன்? ஆமா இது பெரிய டிடி உசா ஓடிடுவாங்க. அதனால கெட்ட சொல்றோம். கூடிட்ட அம்மா காலையும் கையிலும் எங்கயாவது உளுந்து அடிபட்டா கெட்டுவல்ல அம்மாவுக்கிட்ட. அப்படி கெட்டு. எனக்கு போய் கூறலங்கிய உனக்கு தான் கூறவே இல்ல. நான் நல்லா தானே இருக்கேன். நான் எதுக்கு கெட்டு போடணும்? அதுவும் மாவுகிட்ட. கடவுளே கடவுளே. நீ கெட்ட மவனே. நாய் கருத்துண்ட பார்த்து வாலாட்டிட்டே போவே. அப்படி நாக்கு தொங்க போட்டு மினின்னு பொண்டாட்டி பேர் கூவிட்டே போனோம்ல. ஆமா நீயும் அண்ணங்காரி என்ன பண்ண போறான்னு பாக்க பின்னாடியே போனியே. அதான் நீ பெத்த உன் மவனே அண்ணிகாரி கூட்டிட்டு கொடைக்கானல் போறான் இன்னைக்கு. என்னடி சொல்றா? எனக்கு தெரியாதே. உனக்கு எப்படி தெரியும்? என்ன உட்கார்ந்து டப்ப டப்பா முறுக்கு தின்னு. தாகாரி இங்க இருக்கே, தங்கச்சிகாரி இருக்கா. நம்மளால கூட்டு போறோம் நினைப்பு இருக்கா உனக்கு? அதான் நான் சொன்னேன் முதல்லயே மாமியார்காரி மாதிரி இருன்னு. நீ பள்ளி கிளவி மாதிரி இருந்தா இப்படிதான் உட்கார்ந்து முறுக்கும் மிச்சரும் திங்க வச்சிட்டு அதே ரெண்டரும் ஊரா சுத்துவாங்க. இப்போ நான் என்னடி பண்ணேன்? இப்படி ஒருத்தன் இருக்கானே. தாய்காரி மேல அக்கறையே இல்ல இவனுக்கு. இப்போ குழந்தை என்ன பிரயோஜனம்? நான் சொன்னேன்ல சீக்கிரம் மாவு கட்டு போட்ட மாதிரி அப்படி ஆக்டிங் பண்ணா என்னடி ஆகும்? இங்கலே கடந்து போட்டு போயிருவல்ல. ஆமா உனக்கு அடிபட்டுட்டா உன்னை அப்படியே விட்டுட்டு அவன் போயிருவானோ? அவனோ போற பிளானை கேன்சல் பண்ணிடுவான். அப்படியே சொல்ற? சரிடி சீக்கிரம் அந்த துணியில எடுத்து வா, கட்டு போடுவோம். ஆமாடி எல்லாரும் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல இருந்தே நானா பெரிய நடிகை ஆவேன்ட்டு. நடிகை கிழிச்சா ஏமா மூக்கு தட்ட தள்ளி வைமா. பார்த்தா நம்புவாங்களே யாராவது உனக்கு அடிபட்டுருக்குன்னு. சாரிடி சாரி. எல்லாம் சரிதான். மூஞ்சி இப்படி பளபளன்னு வச்சிருக்காதே. மூஞ்சி தொங்கி வர மாதிரி வை. அப்பதான் நேச்சுரலா இருக்கும். இது ஓகேவாடி? ஏம்மா எத்தே என்னாச்சு உங்களுக்கு? அது அது என்னத்தே அது நீங்க என்னாச்சு? அது வந்து எங்க அம்மா பாத்ரூமுக்கு போச்சா அங்க சோப்பு வலிக்கி கீழ விழுந்துடுவே. எப்பமா விழுந்தா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ நல்லா தானே உட்கார்ந்து குடுத்துட்டு இருந்தா. நீ கவனிக்காம போயிருக்கியா இருக்கும். அப்பமே கெட்டு போட்டு தான் வச்சிருக்கு.
நான் வீட்லயே தானே இருக்கேன். எனக்கு நீங்க உளுந்த மாதிரியும் சத்தம் கேட்கல. உங்களுக்கு கட்டு போட்டதே எனக்கு தெரியாது. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே நான் பாப்பாவை தூங்க வைக்க உள்ள போனேன். அது நீங்க சீனி தூங்க உள்ளே போனீங்கல அதுக்கு பின்ன விழுந்தாங்க. என்ன உமா சொல்றா? ஆமாண்ணே, நீ வீட்டுக்கு வரதற்கு முன்பு அண்ணி ரூமுக்கு போனதற்கு பின்பு நடுவுல சமம் நடந்துச்சு. பார்த்து நடக்கூடாதம்மா நீ. இந்த வயசுல ஏதாவது தேவைன்னா மினியை கூப்பிட வேண்டியதானே? அது ஏதோ தெரியாம விழுந்துட்டாங்கண்ணே. என்ன பண்ண முடியும்? சரிம்மா, உடம்பு பாத்துக்க. இன்னும் ஒரு நல்ல செய்தி சொல்லலாம்னு வந்தேன். ஆனா நீ இப்படி அடிபட்டு கிடைக்கிய. என்ன நடக்குதுண்ணே? அது எனக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் லீவு கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் கொடைக்கானல் போகணும்னு ஆசைப்பட்டீங்களா? அதான் நம்ம எல்லாம் ஃபேமிலியா கொடைக்கானல் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆமாங்க. ஆனா அத்தை இருக்கிற நிலைமையில இப்ப அத்தையில எப்படி வர முடியும்? ஆமா, நானும் அதை யோசிக்க மினி. லீவ் வேற வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண? அதாங்க நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. உங்களுக்கு திருப்பி லீவ் கிடைக்கிறதுலாம் கஷ்டம். நீங்க வேற டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க நான் பாப்பா நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துருவோம். பாவம் அத்தை ரெஸ்ட் எடுக்கட்டு. நம்ம நாத்து அத்தை கூட இருந்தே பாத்துக்கிட்டு வார்த்தைய. உடனே அத்தை டிக்கெட்டையும் நாட்டு டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிருங்க. ரீஃபண்ட் வரட்டு. இது நல்ல யோசனை. இப்படியே பண்ணிடுவோம். அம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீங்க பத்திரமா இருந்துட்டு என்ன? நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிட்டு. சரி, எல்லாம் நல்லதுக்குதான். அத்தை ஏதாவது வேணா சொல்லுங்க, பண்ணி தந்துட்டு போறேன். என்ன நாங்க 3 நாள் கொடைக்கானல்ல என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நீங்களும் நாத்தும் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் பேக்கிங் வேலைலாம் இருக்கு. நான் போயிட்டு வரேன். பாய். என்னம்மா இப்படி ஆயிட்டா? சும்மா இருந்திருந்தாலே அவனே கூட்டிட்டு போயிருப்பான் நம்ம 2 பேரையும். அத பண்ணு இத பண்ணுன்னு கடைசியில நீ வீட்ல உட்கார வச்சிட்டானே. என்ன எவ்வளவு அடிச்சாலும் யாத்திரை நடக்காது.